பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் சிக்கிய ராணுவ சிப்பாய் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் திடீர் விஜயம். நாமல் ராஜபக்சவும் குரங்குகளை எண்ண தயார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல விண்ணப்ப காலம் நீடிப்பு. கிளிநொச்சி பொது சந்தை கடை தொகுதி விவகாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும். EPTP கோரிக்கை. கணவரை விவாகரத்து செய்த ஹிருணிகா. பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. சபாநாயகரின் எரிபொருள் செலவினங்களின் அறிக்கையை வெளியிட்ட பிமல் ரத்நாயக்க. பெண் வைத்தியரின் நிலைக்கு நிர்வாக கட்டமைப்பினரது அசமந்த போக்கும் காரணம். வைத்தியர் சசிக விதானகே தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி மார்ச் மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்படுவதாக மேற்படி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பிரதி சபாநாயகர், முன்னாள் பிரதி குழு தலைவர் மற்றும் தற்போது பதவியில் இருப்பவர்கள் தங்களது பதவி காலத்தில் எரிபொருளுக்காக செலவிட்ட நிதி செலவினங்களை சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன 8 வாகனங்களுக்கு 26 மில்லியன் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார். மேலும் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச 2023ஆம் ஆண்டு 6 வாகனங்களுக்கான எரிபொருளுக்காக 14 மில்லியன் செலவிட்டுள்ளார். பிரதிக்குழு தலைவர் 4 வாகனங்களுக்காக 7.8 மில்லியனை பயன்படுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் முன்னாள் சபாநாயகர் 9 வாகனங்களுக்காக 33 மில்லியன் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் முன்னாள் பிரதி சபாநாயகர் 6 வாகனங்களுக்கு 13 மில்லியனை பயன்படுத்தியதாகவும் அதே காலகட்டத்தில் முன்னாள் பிரதிக்குழு தலைவர் 4 வாகனங்களுக்கு எரிபொருளுக்காக 7.2 மில்லியனை பயன்படுத்தியதாகவும் சபைத் தலைவர் தெரிவித்தார். இதே நேரம் தற்போதைய நாடாளுமன்றத்தின் முதல் 1.5 மாதங்களில் புதிய சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் 1,23,000 எனவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் 45,000 எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதேபோல பிரதிக்குழு தலைவரின் எரிபொருள் செலவுகள் 18,000 ஆகும். மேலும் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் சபாநாயகரின் எரிபொருள் செலவு 2,18,000 ஆகவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவு 23,000 ஆகவும் பிரதிக்குழு தலைவரின் எரிபொருள் செலவு 81,000 ஆகவும் இருந்தது. பிப்ரவரி 25ஆம் தேதி வரை சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் 1,23,000 என்றும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் 20,000 என்றும் சபைத் தலைவர் தெரிவித்தார். இந்த செலவு அறிக்கைகள் அனைத்தும் நாடாளுமன்ற நிதி பணிப்பாளரால் சான்றளிக்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் அடையாளம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கிரைபண்டலாகி நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற கல்நேவ நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். மேலும் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் புரைத்தொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் இருந்து விடுதலை பெற்று வந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. 34 வயதுடைய குறித்த சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கல்நேவ விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மருத்துவரை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய பின்னர் அவரது 2 கையடக்கு தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிஞ்சைகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கல்நேவ போலீஸ் விசேட குழுவினர் கல்நேவ எலபதகம பகுதியில் மறைந்திருந்து சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் 32 வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார். குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு 7 மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார்.
வைத்தியர் அவரது உத்தியபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போது பின்னால் இருந்து வந்த நபர் திடீரென அவரது களத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்தேக நபர் உத்தியபூர்வ இல்லத்தின் கதவை திறக்கச் சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் ஓடிய நிலையில் வைத்தியரின் கைபேசியையும் திருடிச் சென்றுள்ளார். சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வார்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தேக நபரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி கல்நீவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்திற்கு முற்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்து நபர் ஒருவர் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார். பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர், துணை பணிப்பாளர் உள்ளிட்ட வைத்திய குழுவிடம் விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாகவும் நிர்வாக கட்டமைப்பினது அசமந்த போக்கின் காரணமாகவே இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுர கிளை செயலாளர் வைத்தியர் சசிக விதானகே தெரிவித்தார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று நடைபெற்ற எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், இத்தகைய ஒரு கொடூரமான சம்பவம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் மட்டுமல்ல எந்த வைத்தியசாலையிலும் இடம்பெறக்கூடாது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ள போதிலும் எமது ஏனைய பாதுகாப்புகள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களால் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் எமது பணி பகிஷ்கரிப்பு தொடரும். அனுராதபுரம் வைத்தியசாலையின் கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது எமது நிலைமைகளை தெளிவுபடுத்தினோம். அதற்கு அவர் சாதகமான பதிலை வழங்கியதுடன் வடமத்திய மாகாண ஆளுநருடனான சந்திப்பு ஒன்றுக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். குரங்குகளையும் மந்திகளையும் மர அணில்களையும் குருவிகளையும் எதிர்வரும் 15ஆம் தேதி சரியாக எண்ணுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது தோட்டத்தில் உள்ள விலங்குகளையும் எண்ணி ஒரு பட்டியலை அனுப்புவதாக நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்த போது விவசாயிகளுக்காக செய்த போராட்டங்களை இப்போது முன்னெடுக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. விவசாயிகளுக்கு நன்மைகள் நடந்தால் அவர்களை வீதிக்கு இறங்குவதற்கு தூண்ட மாட்டோம். எனவே விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை இணைக்க நடவடிக்கை எடுக்கவும் என்று நாமல் ராஜபக்ச கூறினார். 2025ஆம் ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய 1ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலையின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை தேடி வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல ரத்நாயக்கவின் மாத்திரை வீட்டிலும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மாத்திரை நீதவான் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கு திறந்த பிடியாணையை வழங்கிய பின்னரே சாகல ரத்நாயக்க வீட்டிலும் சிஐடியினர் சோதனையிட்டுள்ளனர். கிளிநொச்சி பொது சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடைத்தொகுதி விவகாரம் கரச்சி பிரதேச சபைக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் வரையில் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொதுச்சந்தை வளாகத்தில் உலக வங்கியின் நிதியுதவியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளை சுற்று நிரூபங்களுக்கு அமைவாக கோரல் அடிப்படையில் குத்தகைக்கு வழங்குவதற்கு கரச்சி பிரதேச சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி பொதுச்சந்தை என்பது யுத்தத்தின் பின்னர் மக்கள் மீள்குடியமர்ந்த காலப்பகுதியில் சந்தை அமைக்கப்பட்டுள்ள பிரதேசம் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் அதனை விடுவித்து எமது செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா இடம்பெயர்விற்கு முன்னர் அந்த பிரதேசத்தில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு வர்த்தக நிலையங்களை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தார். அப்போதும் அரசு அதிகாரிகளினால் அரசு சுற்று நிரூபங்களுக்கு அமையவே கடைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத எமது செயலாளர் நாயகம் அரசு சுற்றறிக்கைகள் ஒழுங்கு விதிகள் போன்றவை மக்களின் நலன்களை முன்னிறுத்தியே உருவாக்கப்படுகின்றன. அனைத்தையும் இழந்த நிலையில் மீள் குடியேறிய மக்களை சுற்றறிக்கைகளின் பேரால் மேலும் துன்பப்படுத்த முடியாது என்ற கருத்தை முன்வைத்ததுடன் அப்போதைய ஆளுநர் ஜி.ஏ. சந்திரசிறியுடன் கலந்துரையாடி எந்த விதமான முற்பணங்களுமின்றி குறைத்த கடைகள் மக்களுக்கு கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையிலேயே தற்போது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் நிச்சயமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததன் விளைவை தற்போது உணர்ந்திருப்பார்கள். எது எப்படியோ தற்போது இந்த விவகாரம் நியாயமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். சுற்று நிரூபங்களையும் சந்தை வர்த்தகர்களின் எதிர்பார்ப்புகளையும் சமரசம் செய்து இந்த விவகாரத்தை தீர்ப்பதற்கு பிரதேச சபை அதிகாரிகளுக்கு சங்கடங்கள் இருக்குமாயின் இன்னும் 2 மாதங்களில் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் வரையில் குறைத்த விவகாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் திருமண பந்தம் முடிவிற்கு வந்துள்ளது. இதன்படி அவர் தனது கணவரை மனதார பிரிய போவதாக தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். தனது கணவரான பிரபல கலைஞர் ஹிரான் ஜடோவினை பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறி நேற்று தனது முகநூல் பதிவில் நீண்ட பதிவை அவர் வெளியிட்டார். அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது: நிறைய யோசித்து பரிசீலனை செய்த பிறகு நானும் ஹிரானும் எங்கள் திருமணத்திலிருந்து பிரிய முடிவு செய்துள்ளோம். பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுடன் எடுக்கப்பட்ட முடிவு இது. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் கனவு வாழ்க்கையை ஒன்றாக உருவாக்கியுள்ளோம். கூட்டாளர்களாக நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அன்புக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் திருமணம் செய்து கொண்ட போது வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதால் என்றென்றும் வாழ்வதாக நாங்கள் உறுதியளிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்ததை செய்ய நாங்கள் உறுதி பூண்டோம். அப்படித்தான் பல மகிழ்ச்சியான ஆண்டுகளை கழித்தோம். எங்கள் பாதை மாறிய ஒரு குறுக்கு வழியை அடைந்தோம். இது சாதாரணமாக எடுக்கப்பட்ட முடிவல்ல. நாங்கள் பல மாதங்களாக அதை பற்றி யோசித்தோம். ஆனால் இறுதியாக ஒருவருக்கொருவர் சுதந்திரம் கொடுக்கும் முடிவுக்கு வந்தோம். நாங்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்திற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிறோம். உங்கள் கருணை, அன்பு மற்றும் எங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி என தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் மற்றும் ஹிரான் இருவரும் 3 குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆவர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திற்கமைய தாக்கல் செய்யப்படாத வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் அது தொடர்பில் அவதானத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், 19ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவடைய உள்ளது. தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ள சகல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் சட்டத்தின் 28வது உறுப்புரைக்கு அமைய அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேட்புமனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல. தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டுமெனில் வேட்புமனுக்கள் அதற்கேற்றவாறு தவறுகளின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று 25% பெண் பிரதிநிதித்துவம், 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும். இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தலின் போது வாக்காளர்களை போன்று வேட்பாளர்களுக்கும் ஜனநாயக பொறுப்பு காணப்படுகின்றது என்பதால் அதற்கேற்ப செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்றார். புதுக்குடியிருப்பில் பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று கப்ரக வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது:
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலிருந்து பரந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பேருந்து தரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தினை முந்திச் செல்ல முற்பட்ட போதே எதிரே வந்த மஹிந்திரா கப்ரக வாகனத்துடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.